வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜென்மமெக்ஸ் கோஸ்ட் தமிழா சேனல். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. அடுத்து நான் எழுதின ஒரு கற்பனை திகில் அமானுஷ்ய கதை தான் ஜென்மமாய். பாகமாய் வெளிவரும். இறுதியில் முழு நாவல் வடிவத்தில் பதிவிடுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கருக்கருவென்ற இருட்டு அடர்த்தியாக சூழ்ந்திருந்த காட்டுப்பகுதி அது. எந்தவித ஒலியும் இன்றி படுகோரமான நிசப்தம் சூழ்ந்திருந்தது வழி எங்கும். கையில் ஒரு அரிக்கேன் விளக்குடன் அவள் அந்த காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தாள். மங்கலான அந்த விளக்கு வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு பயங்கரத்தை பிரதிபலித்தது. காரணம், அவளது நெற்றியில் இருந்து இரத்தம் கரைந்து அவள் முகமெங்கும் வியாபித்து அவளுடைய முகமே இரத்த கலரியாய் தெரிந்தது. மகா கோரமாய் இருந்த அவளது முகத்தை சற்று உற்று பார்த்தால் அது இரத்தம் அல்ல, இரத்த நிற குங்குமம் என தெரியும். அவளது இரு புருவங்களுக்கும் மத்தியில் கருப்புமை அடர்த்தியாய் தீற்றப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருப்பவள் போல சென்று கொண்டிருந்த அவளது கால்கள் இப்போது குகையை அடைந்தது. ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவு உயரமும் அகலமும் கொண்டு அதன் வாசலில் நுழைந்து மங்கலான அரிக்கேன் வெளிச்சத்தில் குகைக்குள் நடந்தாள். சுவரெங்கும் ஏதேதோ வண்ண வண்ண சித்திரங்கள், பெயர் தெரியாத பாஷைகள் எழுதப்பட்டிருந்தது. அங்கங்கே இரத்த தீட்டல்கள் வேறு சுவரெங்கும் தெரித்து குகையே அமானுஷ்யத்தின் இருப்பிடமாக திகழ்ந்தது. குகையின் நடுவே இப்போது ஒரு சிறிய மைதானம் அளவு இடம் தெரிந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய சிலை, கருப்பு நிற துணி உடுத்தி கோரை பற்களுடன் நீண்டிருந்த அதன் வாய் உருண்ட முட்டை விழிகள் அச்சத்தை தந்தது பார்ப்பவர்களுக்கு. அதற்கு கீழே அவன் உட்கார்ந்திருந்தான், கண்களை மூடி. முன்னால் எரியும் ஹோமகுண்டத்தில் ஏதேதோ க்ஷமித்துகளை போட்டபடியே மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தான். பம் என்று அடர்ந்திருந்த அவனது தலை கேசத்திற்கு நடுவே தாடி மீசையுடன் அடர்ந்திருந்த அவனது முகத்தில் கண்கள் மட்டும் தெரிந்தது. மீசைக்குள்ளே அவனது உதடு ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தது. இருட்டு நிறத்தில் வேஷ்டி அணிந்து வெற்று மார்பில் மண்டையோட்டு மாலையை அணிந்திருந்தான். விளக்குடன் சற்று தூரத்தில் நின்றிருந்தபடியே அவனையே பார்த்து கொண்டிருந்த அவள் இப்போது விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு மெல்ல நடந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அவனை நோக்கி வந்தாள். பக்கவாட்டில் நின்றாள். முழங்கால் வரை தூக்கி கட்டப்பட்ட புடவையின் இடுப்பு மடிப்பில் இருந்து அதை எடுத்தாள். நெருப்பின் வெளிச்சத்தில் பளபளத்த ஒரு குறுவாள் அது. அதை இறுக்கமாக தன் கையில் பிடித்தபடி கண்களை மூடி ஹோமகுண்டத்தின் முன் உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அவனது தலைக்கு மேலே உயர்த்தி ஓங்கி அவனது பின்னங்கழுத்தில் குறி பார்த்து இறக்கினாள். சதக் ஆ என்ற அலறலோடு படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் மித்ரா. உடலெல்லாம் வேர்த்து கொட்டி வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. இதயம் வேக வேகமாய் துடித்து கொண்டிருந்தது. சற்று முன் நடந்தது கனவிலா? சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆம், கனவேதான். அந்த பாழாய் போன கனவு இப்பொழுதும் வந்துவிட்டது. அவளது ஹாஸ்டல் ரூம். பக்கம் பக்கமாக தள்ளி போடப்பட்டிருந்த கட்டில்களில் அவளது தோழிகள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். இவளது அலறலுக்கு அவர்கள் எழுந்திருக்காததில் ஆச்சரியம் எதுவும் இல்லைதான். கல்லூரியின் ஆண்டு விழா முடிந்து அசதியில் வந்து படுக்க இரவு வெகு நேரமாகி இருந்தது. பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர்கள் படுத்ததுமே அடித்து போட்ட மாதிரி உறங்கி விட்டிருந்தனர். மித்ரா தான் சீக்கிரமாகவே விடுதிக்கு வந்து விட்டாள். அன்று ஏனோ உறக்கம்தான் சீக்கிரம் வருவதாக இல்லை. சற்று நேரம்தான் கண் அசந்திருப்பாள். உடனே அந்த பயங்கரமான கனவு வந்து அலறிக்கொண்டு எழுந்து விட்டாள் மித்ரா. இவளது சத்தம் கேட்டு மற்ற பெண்கள் எழுந்திருந்தாலும் சற்று அசைந்து விட்டு பிறகு தூங்கி விடுவார்கள் மறுபடியும். இது வழக்கம்தான். ஏனெனில் இப்போதெல்லாம் தினமும் மித்ரா அப்படி அலறி எழுந்திருப்பது வழக்கமாகி இருந்தது. முதலில் அது அசாதாரணமாக தெரிந்தாலும் போக போக பழகிவிட்டது. ஏன் மித்ராவுக்கே கூடத்தான். மித்ரா எழுந்து அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என நீரை குடித்துவிட்டு ரூம் கதவை திறந்து வெளியே வந்தாள். ஜில் என்ற கோயம்புத்தூரின் இரவு நேர காற்று அவள் மேனியை தழுவியது. அவள் ரூம் இருப்பது 2வது மாடியில். 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அவள் படிக்கும் கல்லூரி இரவு நேர சில விளக்குகளின் வெளிச்சத்தில் மங்கலாக தெரிந்தது. சற்று தூரத்தில் முன்னாடி மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்தபடி கீழே தெரிந்த ஹாஸ்டல் இருக்கும் பகுதியை பார்த்தாள். கீழே வார்டனின் அறை மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தது. ஹாஸ்டலை சுற்றிலும் எழுப்பப்பட்ட காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்ட் சுவரை இணைக்கும் பெரிய கம்பி கேட்,
கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் தாத்தா கனகராஜ் ஸ்டூலில் உட்கார்ந்தபடியே தூங்கி விழுந்து கொண்டிருப்பது ஹாஸ்டலின் முகப்பு வாசலில் போடப்பட்டிருந்த சோகையான மஞ்சள் நிற பல்பு வெளிச்சத்தில் தெரிந்தது. ஹாஸ்டலுக்குள்ளேயே நிறைய மரங்கள் வளர்ந்து வெயிலிலும் அந்த பகுதி குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் எப்பொழுதும். மாடியில் நின்றபடியே கைப்பிடி சுவரை பிடித்துக்கொண்டு மித்ரா சற்று நேரம் விண்மீன்கள் கண் சிமிட்டும் வானத்தை பார்த்து கொண்டிருந்து விட்டு தன் கண்களை எதிர் அபார்ட்மெண்ட்டிற்கு எதேச்சையாக திருப்ப உச்சபட்சமான அதிர்ச்சிக்கு போனாள். காரணம், எதிர் அபார்ட்மெண்ட்டின் 6வது மாடியின் பால்கனியில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை சுவரோடு சுவராக வைத்து கழுத்தை நெரித்து கொண்டிருந்தான். அந்த பெண் விழி பிதுங்க அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். மித்ரா பார்த்து கொண்டிருக்கும் போதே கழுத்தை நெரித்து பால்கனியில் இருந்து கீழே தள்ளினான் அவளை. அத்தியாயம் 2. சத்தமில்லாமல் அந்த பெண் தலைக்குப்புற கீழே விழுந்து காணாமல் போனாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் விழுந்த இடத்தை பார்க்க முடியாமல் மரங்கள் மறைத்தன. லேசாக சொத்தென்ற ஒரு சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டது. சில வினாடிகளில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. விஷயம் மூளைக்கு உரைக்க மித்ராவுக்கு சில வினாடிகள் தேவைப்பட்டது. மறு நிமிடமே அடித்து புடைத்து கொண்டு கீழே படிகளில் இறங்கி வாசலுக்கு வந்தாள். வெளியேயும் உள்ளேயும் கேட் பூட்டப்பட்டிருக்கும். வெளியே ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த செக்யூரிட்டி கனகராஜ் மித்ரா வாசல் கம்பியை உலுக்கு உலுக்கென்று உலுக்கி கத்தியதில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார். என்னம்மா, என்ன திருடங்களிடம் பூந்துட்டானா என்றபடி கேட்டை திறக்க உள்கேட் சாவி வார்டனிடம் இருந்தது. அதே நேரம் வாசலில் இந்த கலைபரம் கேட்டு வார்டன் ஜெனிஃபர் எழுந்து வந்தார். வயது முதிர்ந்த நடிகை வாணிஸ்ரீயை நினைவுபடுத்தும் தோற்றம். கொட்டாவி பிரிய வெளியே வந்தவர் வாசலில் பதட்ட முகத்துடன் நிற்கும் மித்ராவை பார்த்து முகத்தை சுருக்கினார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மித்ரா தானே? இங்கே என்ன நிற்கிற இந்நேரத்தில்? முகத்தில் கண்டிப்பு தெரிந்தது. மேம். மித்ரா அவர் அருகில் ஓடி வந்தாள். மேம், நம்ம ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஆரஞ்சு அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் மேம். வார்டனின் முகம் அஷ்டகோணலானது. என்ன உளர்ற? கனவு கிணவு கண்டுட்டியா என்ன? அவர் குரலில் கேலி. நோ மேம், உண்மைதான். தூக்கம் வராமல் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த காட்சியை பார்த்தேன். சிறிது யோசித்த வார்டன் மித்ராவின் கண்களில் தெரிந்த உண்மையை பார்த்துவிட்டு வாட்ச்மேனை அழைத்தார். கனகையா, அம்மா, எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் விசாரிச்சுட்டு வாங்க, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையான்னு என்றபடி அங்கே இருந்த மர பெஞ்சில் உட்கார்ந்தாள். சரிங்கம்மா என்றபடி வாட்ச்மேன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து எதிரே சற்று தூரத்தில் தெரியும் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மித்ரா அங்கேயே நின்று அவர் போவதையே கம்பி கேட்டில் முகத்தை பதித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். ரோட்டை கடந்து எதிர்ப்புற சாலையை அடைந்து சற்று தள்ளி உள்ளடங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டிற்கு அருகில் வந்தார். வெளியே செக்யூரிட்டி கூண்டில் செக்யூரிட்டி ஆள் ஒருவன் உட்கார்ந்து தன் செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தான். வாட்ச்மேன் ஒருவர் வருவதை பார்த்ததும் முகத்தில் கேள்வியுடன் ஜன்னலின் அருகே வந்து வெளியே தலை நீட்டி, என்னங்கய்யா, என்ன விஷயம் என்று கேட்டான். கனகராஜ் தான் வந்த விஷயத்தை சொன்னார். அபார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி முகத்தில் திகைப்பு பரவியது. இன்டர்காமில் உள்ளே இருந்த இன்னொரு செக்யூரிட்டி ஆளை அழைத்து பேச அவன் சொன்ன பதிலில் இவனது முகம் வியப்புக்கு உட்பட்டது. போனை வைத்துவிட்டு கனகராஜை ஏறிட்டான். அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி 6வது மாடியில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு மாடியிலேருந்து கீழே தள்ளி கொலை செஞ்சான் அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தாலாமா? ஆமாம், பார்த்துட்டு தான் அலறி புடச்சிக்கிட்டு கீழே வந்து எங்கிட்டையும் வார்டன்கிட்டையும் விஷயத்த சொன்னான். அதான் என்னை விசாரிச்சுட்டு வர சொன்னார் வார்டன் அம்மா. என்ன பொய்யா? எனக்கு அப்பவே தெரியும். வயசு பொண்ணு எதையாவது கனவு கண்டு மிரண்டு அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு உளறி இருக்கு. அது புரியாமல் இந்த வார்டன் அம்மா வேற என்ன விசாரிக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா இப்படி அமைதியாக இருந்திருக்கும் இந்த இடமே. சரி, நான் வரேன் தம்பி என்று நகர முயன்றவரை, கொஞ்சம் இருங்க பெரியவரே, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் என்று அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஆள் சொன்னதும் அதிர்ச்சியுடன் திரும்பினார் வாட்ச்மேன் கனகராஜ். என்னப்பா சொல்ற, உண்மையா? அப்போ போலீஸுக்கு சொல்லிடணுமே என்று பரபரத்தவரை, இருங்க, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், அது நடந்ததும் உண்மைதான். ஆனால் இப்போ இல்லை, அது நடந்து 5 வருஷங்களாச்சாம். அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி சொல்ல கனகராஜ் பயங்கரமாக அதிர்ந்தார். அத்தியாயம் 3. என்னப்பா சொல்ற? திகைப்பு மாறாத முகத்துடன் கனகராஜ் கேட்டார். 5 வருஷம் முந்தி நடந்ததா? ஆமாம்,
இப்போ அந்த 6வது மாடியில நீங்க சொல்ற அந்த வீட்ல யாருமே குடியில்ல. அது ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கு என்றபடி மேலே கையை காண்பித்தான். உண்மைதான். அந்த தளத்தில் வெளிச்சம் எதுவும் இல்லாமல் இருள் படர்ந்திருந்தது. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி அந்த 6வது மாடியில இருந்த 15Fல ஒரு ஜோடி குடியிருந்திருக்கிறாங்க. லிவிங் டுகெதர். ஒரு வருஷம்தான் அவங்க குடியிருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி அந்த பொண்ணு பால்கனிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சான். எல்லோரும் வந்து பார்த்தப்போ தலை சிதறி கிடந்திருக்கு. கூட இருந்த அந்த ஆண் அழுது மாஞ்சானாம். ரொம்ப நாளாக வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு வலி அதிகமாயிடுச்சு போல, மாத்திரை வாங்கிட்டு வரலாம்னு லிஃப்ட்டில் இறங்கும்போது தான் இவ கீழே விழுந்து தற்கொலை செஞ்சிருக்கா அப்படின்னு போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தானாம். ஆனால் பிஎம் ரிப்போர்ட்டில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணினது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போலீஸ் அவனை லாக்கப்பில் போட்டு 2 தட்டு தட்டினதும் உண்மையை கக்கிட்டானாம். ஏதோ பணத்தகராறாம். ரொம்ப நாளாகவே 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அன்னைக்கு சண்டை அதிகமாகி ஆத்திரத்தில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அப்புறம் பயந்து போய் கீழே தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிலில் தான் இருக்கானாம். அப்புறம் நிறைய பேர் அந்த ஃப்ளாட்டில் குடி வந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்ச நாள்லேயே காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் யாரும் அங்கே குடி போகவே இல்லையாம். நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. நான் வந்ததுலேருந்து அந்த ஃப்ளாட் பூட்டியே தான் இருக்குது. எனக்கே இப்போ நீங்கள் சொல்கிறது தான் தெரியும் என்றபடி அண்ணாந்து அந்த ஃப்ளாட் பால்கனியை ஒரு பயப்பார்வை பார்த்தான் செக்யூரிட்டி ஆள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு கேட் இருக்குது. அங்கே ஒரு செக்யூரிட்டி ரொம்ப வருஷமாக இருக்கார். அவர்கிட்ட தான் இப்போ பேசினேன். அவர் தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது அந்த பொண்ணு எப்படி இப்போ பார்த்ததா சொல்கிறாளோ? அவன் ஆச்சரியத்துடன் கேட்க அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி நடந்தார் கனகராஜ். அவருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவர் வந்து 3 வருடங்கள் தான் ஆகிறது இந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து. யோசித்து கொண்டே வந்தவர் முகத்தை ஆவலாய் மித்ராவும் கேள்வியாய் வார்டனும் பார்க்க என்ன சொல்வது என யோசித்து வீணாக உண்மையை சொல்லி அவர்களை, குறிப்பாக மித்ராவை கலவரப்படுத்த வேண்டாம் என முடிவு செய்தார். அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, அந்த ஃப்ளாட்டில் ஆளே யாரும் குடியில்லையா. இந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டிருக்கும் போல என்றதும் வார்டன் திரும்பி மித்ராவை முறைத்தார். இது என்ன சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு? கனவுக்கும் நினைவுக்கும் கூடவா உனக்கு வித்தியாசம் தெரியாது? போய் படு. கண்ட கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு ராத்திரியான அலறிக்கிட்டு எழுந்திருக்க வேண்டியது, எதையாவது கனவு கண்டுட்டு இப்படி காபரா பண்ண வேண்டியது என்று முனகிக் கொண்டே அவர் தன் அறைக்கு போய்விட மித்ரா திகைப்புடன் வாட்ச்மேன் கனகராஜை பார்க்க அவர், அம்மா போய் படுமா, தூங்கி எழுந்திருச்சா எல்லாம் சரியாயிடும் என சொல்லிவிட்டு தன் ஸ்டூலில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்து கொண்டார். மித்ரா சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு பின் படிகள் ஏறி தன் அறைக்கு வந்தாள். அறைக்குள் நுழைய போன சமயம் நின்று திரும்பி மீண்டும் கைப்பிடி சுவர் அருகே வந்து அந்த அபார்ட்மெண்ட்டை மறுபடியும் பார்த்தாள். திடுக்கிட்டாள். நெஞ்சு படபடத்தது. இப்போதும் அதே போல் அவன் அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு பால்கனிக்கு இழுத்து வந்து 2 கால்களையும் தூக்கி தலை குப்புற கீழே வீசினான். இல்லை, இது கனவு, இது கனவு என்று கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் மித்ரா. சற்று நேரம் கழித்து கண்களை திறந்தவளுக்கு வாயெல்லாம் உலர்ந்து போனது. அச்சத்தில் கண்கள் அப்படியே விரிந்தன. கீழே வீசப்பட்ட பெண் திடீரென எழும்பி அப்படியே சொயம் என பறந்து வந்தாள். மித்ராவை பார்த்தபடி தன் 2 கைகளையும் நீட்டி, சிதறிப்போன தலை இரத்த சகதியாய் மாறியிருக்க மித்ராவின் முகத்திற்கு நேராக கிட்டக்க வந்து உடைந்த பற்கள் தெரித்த வாயை திறந்து ஈ என இழித்தாள் படு பயங்கரமாக. ஹாவென அலறிக்கொண்டே கீழே விழுந்து மயக்கமானாள் மித்ரா. ஹாஸ்டல் முழுதும் கண் விழித்தது. அத்தியாயம் 4. வார்டனின் அறையில் உட்கார்ந்திருந்தனர் மித்ராவின் பெற்றோர். அப்பா ஞானேஸ்வரன், அம்மா கல்யாணி. இருவர் முகத்திலும் கவலை. ஒரு மேஜையின் முன்னால் உட்கார்ந்திருந்தார் வார்டன். எதிர்ப்புற நாற்காலிகளில் அவர்கள் இருவரும். மேஜையின் மேல் தன் முழங்கைகளை ஊன்றியவாறே அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார் வார்டன். இதோ பாருங்க சார், கொஞ்ச நாட்களாகவே உங்கள் பெண் மித்ரா நார்மலாகவே இல்லை. இரவெல்லாம் தூக்கத்துல இருந்து அடிக்கடி அலறிக்கிட்டே எழுறதா அவளுடைய ரூம்மேட் சொல்கிறாங்க. முந்தா நாள் இரவு எதிர் அப்பார்ட்மெண்ட்டில் யாரோ யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். நாங்கள் போய் விசாரித்து அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சோம். கொஞ்ச நேரத்திலேயே அவள் ரூம் வாசலையே பயங்கரமாக அலறிக்கிட்டே மயக்கமாயிருக்கா. எல்லோரும் எழுந்திருச்சு மயக்கம் தெளிவிச்சு விபரம் கேட்டதுக்கு திரும்பவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் கை காட்டுறா. அங்கே விழுந்து செத்த பெண் தன் கிட்ட ஆவியா வந்து சிரிச்சதா சொல்கிறான்.
இதெல்லாம் என்ன? அவள் ஏதாவது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் உங்கள் மகளை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஞானசேகரனும் கல்யாணியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஞானசேகரன் வார்டனை பார்த்து கேட்டார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா விசாரிச்சிங்களா? அப்படி ஏதாவது சம்பவம் நடந்ததான்னு? வார்டன் கேலியாக புன்னகைத்தார். என்ன சார், எவ்வளோ பெரிய சம்பவம் அது! அப்படி நடந்திருந்தா இந்நேரம் போலீஸ் ஜீப் உள்ளே நுழைஞ்சிருக்குமே ஏரியாவுக்குள்ளே. எவ்வளோ கலைபரமாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் ஏதும் நடக்கலையே. வாட்ச்மேன் நல்லா விசாரிச்சுட்டு வந்துட்டார். பெருமூச்சு விட்டார் ஞானேஸ்வரன். சரி, எங்கள் பண்ணி நாங்கள் பார்க்கலாமா? அவள் இப்போ எங்கே? ஷியோர், லேசாக ஃபீவர் இருக்குது அவளுக்கு. காலேஜ் போகலை, அவள் ரூமில் தான் இருக்கா. கூட அவளுடைய ரூம்மேட் ஸ்ரீஜா இருக்கா. நீங்கள் போய் பாருங்கள். 2nd floor 5th room. இருவரும் எழுந்து வராண்டாவில் நடந்தனர். கல்யாணி கவலையுடன் ஞானேஸ்வரனை பார்த்து கேட்டாள், என்னங்க இது இப்படி சொல்கிறாங்க? என்னமோ நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிற மாதிரியிலே இருக்குது அவங்க பேச்சு. இவ்வளோ வருஷமாக நல்லா தானே இருந்தா, படிப்பு முடிய போகிற நேரத்தில் என்னங்க இதெல்லாம்? கல்யாணி, பொறுமையாக இரு. அவங்க பார்வையிலிருந்து அவங்க சொல்கிறாங்க. நம்ம முதல்ல நம்ம பொண்ணை விசாரித்து என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்றபடி முதல் மாடியை கடந்து 2வது மாடியில் படிகளில் ஏறும்பொழுது அந்த கூக்குரல் படு பயங்கரமாக கேட்டது. வீல் என்ற ஒரு பெண்ணின் அலறலும், அதைத் தொடர்ந்து தடால் என்று கதவை திறந்து கொண்டு தடதடவென ஒரு பெண் மாடி வராண்டாவில் ஓடி வருவதும் தெரிந்தது. ஞானேஸ்வரனும் கல்யாணியும் திடுக்கிட்டு போய் நிற்கும் போதே அந்த பெண் மாடியிலிருந்து கீழே குனிந்து வயிறு எக்கி கத்தினாள். ஐயோ வார்டன் மேம், வாட்ச்மேன், எல்லாரும் வாங்க, மித்ராவுக்கு என்னமோ ஆச்சு என்று கத்தியதும் ஞானேஸ்வரனுக்கும் கல்யாணிக்கும் உடல் தீப்பற்றி கொண்டது போல் ஆனது. மித்ராவுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் அவள் பேரண்ட்ஸ் என உரக்க கேட்டபடியே அந்த பெண்ணை நோக்கி ஓடினர் இருவரும். மித்ரா அங்கே அங்கே என மூச்சு வாங்க கூறியவளுக்கு ஏதும் பேச முடியவில்லை. அவள் ரூமை நோக்கி கை காட்டினாள். இருவரும் மறக்க பறக்க அந்த 5ஆம் நம்பர் ரூமை நோக்கி ஓடினர். உள்ளே நுழைந்து அங்கே அவர்கள் கண்ட காட்சி அப்படியே அவர்களின் முதுகு தண்டை சில்லிட வைத்தது. படுக்கையில் மித்ராவை காணோம். ஹாஸ்டல் ரூமின் சுவரில் ஒரு பெரிய ராட்சத பல்லியை போல் மித்ரா நாக்கை வெளியே நீட்டியபடி சுவரில் ஊர்ந்து ஊர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. ஆம்புலன்ஸ் வேனில் திமிர திமிர மித்ராவை ஆஸ்பத்திரி ஊழியர்கள் ஏற்றி கொண்டிருந்தனர். அவள் கத்திய கத்தல் அந்த ஹாஸ்டல் வளாகத்தை அசைத்து பார்த்து கொண்டிருந்தது. ஞானேஸ்வரன் கலங்கிய கண்களுடனும் கல்யாணி வாயில் புடவை தலைப்பை வைத்தவாறு அழுதபடியும் பார்த்து கொண்டு வேனின் பின்புறம் நின்றிருந்தனர். வேனின் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்ட மித்ராவுக்கு மயக்க ஊசி போடப்பட்டதும் ஊவென கத்திக்கொண்டே மெல்ல மெல்ல கண்மூடி மயக்க நிலைக்கு போனாள் அவள். மாணவிகள் பெரும்பாலானோர் கல்லூரிக்கு சென்று விட்டனர். ஒரு சில மாணவிகள் மட்டுமே லீவில் இருந்ததால் அவர்கள் எல்லாம் ஒரு மிரட்சி பார்வையுடன் மித்ராவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வார்டன் முகத்தில் கவலையுடன் சற்று தள்ளி நின்றிருந்த கல்யாணியிடம் ஆறுதல் தரும் விதமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். கர்த்தர் உங்கள் பெண்ணை காப்பாற்றுவார். ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் அவளை காண்பியுங்க. மெல்ல அழுது கொண்டிருந்த கல்யாணியும் ஞானேஸ்வரனும் வார்டனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வேனில் பின்புறமாகவே ஏறிக்கொண்டனர். மித்ரா நல்ல மயக்கத்தில் இருந்தாள். வேன் கிளம்பிவிட்டது. போகும் வேனையை சற்று நேரம் பெருமூச்சு விட்டபடி பார்த்து கொண்டிருந்து விட்டு தன் அறைக்கு திரும்பினார் வார்டன். மாலை 6 மணி ஆகியதும் பகல் டியூட்டி வாட்ச்மேன் முடிந்து கிளம்பியதும் இரவு டியூட்டி வாட்ச்மேன் கனகராஜ் வந்தார். வந்தவர் மித்ரா விஷயம் கேள்விப்பட்டு அரக்க பறக்க வார்டனிடம் ஓடி வந்தார். மேடம், அந்த மித்ரா பொண்ணு? ஆமாம், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் முத்தி போய் சுவரெல்லாம் ஏறி பராண்ட ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேளையா அவள் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி முதல் நாள் கலாட்டாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போவே இது நடந்தது. உடனே அவங்க பதறி போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரே ரகளை. மயக்க ஊசி போட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க பாவம். அடடே மேடம், அந்த பொண்ணு முந்த நாள் சொன்னது உண்மைதான். அப்படி ஒரு இன்சிடெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க, அது நடந்து 5 வருஷமாச்சு. இப்போ அந்த ஃப்ளாட்டில் யாருமே குடியில்லையா? என்ன? எழுந்து நின்று விட்டார் வார்டன் ஜெனிஃபர் அதிர்ச்சியில். உண்மையாவா? அதிர்ச்சியுடன் வாட்ச்மேனை வினவினார். ஆமாம் மேடம், நடந்து போன ஒரு விஷயம் அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஏதோ அமானுஷ்யமான விஷயம் மேடம். பேசாமல் தன் நாற்காலியில் உட்கார்ந்த ஜெனிஃபர் லெட்ஜரை பார்த்து மித்ராவின் அப்பா ஞானேஸ்வரன் நம்பருக்கு டயல் செய்தார்.
2-3 முறை ரிங் போய் கட்டாகி பிறகு 4வது முறை ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ. ஞானேஸ்வரனின் தளர்ந்த குரல் கேட்டது மறுமுனையில். ஹலோ சார், நான் தான் மித்ராவோட ஹாஸ்டல் வார்டன் பேசுகிறேன். மித்ரா இப்போ எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கா. மயக்கம் தெளிஞ்சதும் திரும்பவும் ஆர்ப்பாட்டம், திரும்பவும் செடேஷன் போட்டிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் தயாபரன் வந்து பார்த்தார். எம்ஆர்ஐ எடுக்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர் கியூர்வெல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். சிங்காநல்லூரில் இருக்குது. சார், நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? கேள்வியுடன் வினவினார் ஞானேஸ்வரன். அன்னைக்கு மித்ரா அந்த எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தேன்னு ஒரு விஷயம் சொன்னா இல்லையா? ஆமாம், அதான் அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொன்னீங்களே. இல்லை, அவள் சொன்னது உண்மைதான். அப்படி ஒரு கொலை நடந்தது உண்மைதான். அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி அதே அப்பார்ட்மெண்ட்டில், அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டில். அவள் சொன்னது எதுவும் பொய் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மித்ரா கண்ணில் கண் கூட பட்டிருக்கு. தன்னை செத்து போன அந்த பெண்ணோட ஆவி வந்து பயமுறுத்தினதா மித்ரா சொன்னது கூட உண்மையா இருக்கலாம். மறுமுனையில் ஞானேஸ்வரனின் எரிச்சல் கலந்த குரல் கேட்டது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் கூட இருக்கலாம். நீங்க யாராவது ஒரு நல்ல மந்திரவாதியா பார்த்து. ஷட் அப் மேடம். முதல்ல என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுனீங்க. இப்போ அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும், போய் மந்திரவாதியை பாருங்கிறீங்க. வாட் யூ திங்க் அபவுட் அஸ்? எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே இருந்தவரை அவள் நல்லா தான் இருந்தா. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. இன்ஃபேக்ட் உங்கள் ஹாஸ்டலில் தான் என்னமோ இருக்குது. மற்ற பொண்ணுங்களுக்கும் மித்ராவோட நிலைமை வந்துடாமல் பார்த்துக்கங்க. இனிமே இது சம்பந்தமாக எனக்கு ஃபோன் செய்யாதீங்க என்று கோபமாய் கத்திவிட்டு ஃபோனை பட்டென கட் செய்தார் ஞானேஸ்வரன். மெதுவாக ஃபோனை வைத்த வார்டன் ஜெனிஃபருக்கு முகம் பொட்டு பொட்டாய் வியர்த்து போயிருந்தது. ஞானேஸ்வரன் சொன்னது போல பிரச்சனை இங்கேயே இருந்திருக்குமோ? பயத்துடன் அந்த எதிர் அபார்ட்மெண்ட்டை பார்த்தார் வார்டன் ஜெனிஃபர். அத்தியாயம் 6. வார்டனிடம் கத்திவிட்டு ஃபோனை வைத்த கணவனை கவலையுடன் ஏறிட்டாள் கல்யாணி. என்னங்க சொல்கிறாங்க அந்த வார்டன்? நம்ம பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கான். நல்ல மந்திரவாதியாக பார்த்து கூட்டிகிட்டு போகிறதா. ஐயோ, இதனை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பொண்ணை? மித்ரா நேற்று ராத்திரி நடந்ததா சொன்னது உண்மைதானா? திக்கென நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள் கல்யாணி. என்ன, உண்மையா? ஆமாம், அதுவும் அவள் பார்த்தது 5 வருஷம் முந்தி நடந்த கொலையையாம். அது அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவளுக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சே, இவங்களாம் என்னதான் படிச்சாங்களோ? வெறுப்பாய் சொல்லிவிட்டு கல்யாணியை பார்த்தார். கல்யாணியும் அப்படியே உறைந்து போன விழிகளுடன் உட்கார்ந்திருந்தாள். ஏய் கல்யாணி, அவளை பிடித்து ஞானேஸ்வரன் உழுக்க, என்னங்க, ஏன் இப்படி பேர்ஜ மாதிரி உட்காந்துருக்க நீ? நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல. ஸ்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு மித்ரா வர நேரமாகும். நான் ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி மேனேஜரை 2 நாள் ஃபேக்ட்ரியை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். நீ ரிலாக்ஸ்டாக இரு. நம்ம பொண்ணுக்கு ஏதும் ஆகாது என்ன என கல்யாணியின் கன்னத்தை தட்டிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். கல்யாணி கண்களை துடைத்து விட்டு கொண்டாள். நேரம் நள்ளிரவு 12 தாண்டியது. மித்ரா ஹாஸ்பிட்டல் அறையில் கட்டிலில் கை கால்கள் கட்டிலின் கம்பியுடன் கட்டப்பட்ட நிலையில் கண்களை மூடியிருந்தாள். கட்டிலின் இருபுறமும் மித்ரா உருண்டு விழாமல் இருப்பதற்காக ரெயில்ஸ் ஏற்றிவிடப்பட்டிருந்தது. சற்று தள்ளி கல்யாணி அட்டண்டர் காட்டில் படுத்திருந்தாள். ஏதேதோ யோசனையில் இருந்துவிட்டு சிறிது சிறிதாக உறக்கத்தில் ஆழ்ந்தாள் கல்யாணி. அப்பா ஞானேஸ்வரன் பக்கத்து ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தார். ஹாஸ்பிட்டலே நிசப்தமாய் இருந்தது. இரவு டியூட்டி மருத்துவர்களும் செவிலியர்களும் கடைசி ரவுண்டு வந்துவிட்டு அவரவர் இடங்களில் உட்கார்ந்திருந்தனர். மித்ரா இருந்த 4வது மாடியின் வராண்டாவில் அந்த ஃப்ளோருக்கான நர்சிங் ஸ்டேஷன் கடைக்கோடியில் இருந்தது. அதில் இருந்த டியூட்டி நர்ஸுகள் 2 பேரில் ஒரு பெண் டேபிளில் கவிழ்ந்து லேசான உறக்கத்தில் இருக்க, மற்றொரு பெண் ஃபோனில் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். நீண்ட அந்த மருத்துவமனையின் வராண்டாவில் டியூப்லைட்டுகள் வரிசையாக மாட்டப்பட்டிருந்தது. திடீரென ஜில் என்ற ஒரு குளிர்காற்று மெதுவாக உய் என்ற சப்தத்துடன் அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு வீச ஆரம்பித்தது. வரிசையாக டியூப்லைட்டுகள் அனைத்தும் விட்டு விட்டு கிர் கிர் என்ற சத்தத்துடன் விட்டு எரிய ஆரம்பித்தன. பேசிக்கொண்டிருந்த பெண் பேசுவதை நிறுத்திவிட்டு விட்டு ஒளிர தொடங்கிய அந்த பல்புகளையே பார்த்தாள்.
என்ன இது, லோ வோல்டேஜா? அவள் யோசனையுடன் மீண்டும் போனில் பேச தொடங்கினாள். விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்த டியூப்லைட்டுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டப் டப் என்று அணைந்து கொண்டே வந்தது. இப்போது போச்சுடா, கரண்ட் வேற போயிடுச்சா என்றபடி ரிசப்ஷனுக்கு ஃபோன் செய்தாள். மித்தி, கரண்ட் இல்லப்பா, வாட்ச்மேனை ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லு. ரிசப்ஷனிஸ்ட் ஆச்சரியத்துடன் இவளை கேட்டாள். கரண்ட் இருக்கேப்பா. இவள் குழம்பினாள். இங்க லைட் ஒவ்வொன்றா விட்டு விட்டு எரிஞ்சிட்டு வரிசை ஆஃப் ஆகுதே. அப்படின்னா உங்க ஃப்ளோர் மட்டும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இரு, ஹாஸ்பிட்டல் எலக்ட்ரிஷியனுக்கு கால் பண்ணுறேன். ஃபோனை வைத்து விட்டாள் அவள். அதே நேரம் மித்ராவின் அறையினுள் உய் என்ற சத்தத்துடன் ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்து அவளது கட்டிலை சூழ்ந்து கொண்டதும் டக்கென கண் விழித்தாள் மித்ரா. வெண்விழி படலம் இல்லாமல் கருப்பாக இருந்தது அவளுடைய 2 கண்களும். கண்ணங்கரேல் என்று படுத்திருந்தவாறே தலையை மட்டும் திருப்பினாள். அசந்து உறங்கும் அம்மா கல்யாணி தெரிந்தாள். அப்படியே எழுந்து உட்கார்ந்தாள் மித்ரா. கையில் மாட்டப்பட்டிருந்த ட்ரிப்ஸ் குழாய்கள் எல்லாம் தானாக பீத்தெறியப்பட்டது. தானாகவே கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து கொண்டன. கட்டிலிருந்து இறங்கி நின்றாள். அறையை ஒரு நிமிடம் தன் கருப்பு விழிகளால் துழாவினாள். காற்றுக்காக அறையின் ஜன்னல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அறை இருட்டான நிசப்தத்தில் இருந்தது. அப்போது யாரோ வரும் சத்தம் கேட்டதும் மித்ரா சரசரவென அறையின் சுவற்றில் ஏறி சீலிங்கை அடைந்து பல்லி போல் அதிலேயே ஒட்டி கொண்டாள். உள்ளே நுழைந்த நர்ஸ் டார்ச் லைட் அடித்து மித்ராவின் பெட்டை பார்க்க அது காலியாக இருந்தது. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு ட்ரிப்ஸ் பீக்கப்பட்டு சலைன் தரையில் சொட்டி கொண்டிருந்தது. பதட்டத்துடன் கல்யாணி படுத்திருந்த கட்டிலை பார்க்க கல்யாணி உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. வேக வேகமாக வந்து கல்யாணி எழுப்பினாள். அலங்க மலங்க எழுந்தாள் கல்யாணி. என்னம்மா, என்ன? அம்மா, உங்க பொண்ணு எங்கம்மா? என்னம்மா சொல்ற? என்ன கேட்குற? இங்கே தானே படுத்திருந்தா என்று பதறியபடியே கட்டிலை பார்க்க டார்ச் வெளிச்சத்தில் அது வெறுமையாக தெரிந்தது. பாத்ரூம் போயிருப்பாளோ? கல்யாணி அவசரமாக பாத்ரூமை நோக்கி போக அது திறந்திருந்தது. மித்ரா இல்லை. அப்படியே போனாலும் கட்டு போட்டிருக்கேம்மா, எப்படி அது தானாவே அழுத்துட்டு போக முடியும்? அந்த நர்ஸ் தவிப்புடன் கேட்க கல்யாணி ஒன்றும் புரியாமல், வெளியே எங்கேயாவது போயிட்டாலோ? ஐயோ, வயசு பொண்ணு, இந்த நேரத்தில் எங்கே போனாலோ கதற ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு எல்லாம் அட்மிட் செய்யப்பட்ட பேஷண்ட்டை காணோம் என்ற செய்தி தீப்பற்றி கொண்டது போல் மருத்துவமனை முழுக்க பரவியது. ஹோட்டலில் தங்கியிருந்த கணவனுக்கு அழுத்தபடி ஃபோன் செய்தாள் கல்யாணி. ஆஸ்பத்திரி ஊழியர்கள், நர்சுகள் எல்லோரும் மருத்துவமனை முழுக்க தேட ஆரம்பித்தனர். இத்தனை கலைபரத்தையும் அறையின் இருட்டில் சீலிங்கில் பல்லி போல் ஒட்டி கொண்டிருந்தபடியே தன் கருப்பு விழிகளால் பார்த்து கொண்டே இருந்த மித்ரா எல்லோரும் அறையை விட்டு அகன்றதும் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து தலைகீழாக சுவற்றில் பரவியபடியே ஜன்னல் அருகே வந்தாள். அப்படியே ஜன்னலின் வழியே நுழைந்து வெளியே மருத்துவமனை வெளிக்கட்டடத்திற்கு வந்தாள். சுவற்றை பிடித்தபடியே கீழே பார்த்தாள். 4வது மாடியில் இருந்தபடி கீழே ஆட்கள் அங்கும் இங்கும் ஓடி இவளை தேடுவது தெரிந்தது. சலனமில்லாத முகத்துடன் அதை பார்த்தாள். திரும்பி ஹாஸ்பிட்டல் வளாகத்தை சுற்றி பார்த்தாள். வளாகத்தினுள் நிறைய அடர்த்தியான மரங்கள் செழித்து வளர்ந்திருந்தது. ஒரு கணமும் தாமதிக்காமல் மருத்துவமனையின் பக்கவாட்டு சுவரில் இருந்தபடியே ஒரே தாவாக தாவி அந்த பெரிய குல்மஹர் மரத்தின் மேலே குதித்தாள் மித்ரா. மரம் சற்று சாய்ந்து அங்கும் இங்கும் ஆடி இலைகள் சலசலத்தன. ஒரு வாட்ச்மேன் சத்தம் கேட்டு சட்டென மேலே நிமிர்ந்து அந்த மரத்தை பார்த்தான். இருட்டில் ஏதும் தெரியவில்லை. கையில் இருந்த டார்ச்சை அடித்து மேலே பார்த்தான். மித்ராவின் ஹாஸ்பிட்டல் உடையான பச்சை நிற ஆடை தெரிந்தது மரங்களின் உடை. உடனே விசிலை எடுத்து பலமாக ஊத ஆரம்பித்தான் வேக வேகமாக. ஆஸ்பத்திரி ஊழியர்கள் ஓடி வந்தனர். என்ன என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அந்த வாட்ச்மேன் மேலே கையை காட்டினான். பச்சை உடையை பார்த்துவிட்டு மேலும் டார்ச்சுகளை அடித்து பார்த்தனர். அடர்த்தியான மரக்கிளைகளுக்கு நடுவில் வேறு எதுவும் தெரியவில்லை. 2 பேர் மரத்தில் சரசரவென ஏறி உடை தொங்கும் இடத்தை நெருங்கியதும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டனர். காரணம், மித்ரா அணிந்திருந்த அந்த மருத்துவமனையின் பச்சை நிற நோயாளிகள் அணியும் ஆடை மட்டுமே மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது காற்றாட. மித்ராவை காணவில்லை. ஓடி வந்து பார்த்த கல்யாணியும் ஞானேஸ்வரனும் ஒரு சேர அதிர்ந்து போய் அலறினர். மித்ரா எங்கே? எங்கே மித்ரா? எங்கே போனாள் மித்ரா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட்காக காத்திருங்கள் நண்பர்களே. விரைவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.